بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மா தொழுகையை நாம் தொழுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இது அல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் 5 நேர தொழுகையும் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அப்ப அந்த 5 நேர தொழுகையும் நாம் தொழுகிறோம். இந்த ஜும்மா தொழுகை இதே போல தினமும் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய 5 நேர தொழுகை எதற்காக வேண்டி நாம் செய்கிறோம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த தொழுகையினுடைய மக்சத், அதாவது அதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன, அதன் மூலமாக நம்முடைய வாழ்விலே ஏற்பட வேண்டிய பின் விளைவுகள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக, வைக்கப்படுகிறேன் மாட்டுக்காக என்பதாக ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே தொழுது கொண்டு இறைவனுக்கு மாற்றமான சில செயல்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம் என்ன, அதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் ஏற்பட வேண்டிய பின் விளைவுகள் என்ன, இந்த 2 விஷயத்தை இன்றைய ஜும்மாவிலே உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆரம்பமாக தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம், இந்த 5 நேரம் நாம் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் குனிந்து நிமிர்வது இருக்குதா இல்லையா, இந்த காரியங்களை, இந்த செயல்பாடுகளை நாம் எதற்காக வேண்டி செய்கிறோம், அல்லாஹ்வும் ரசூலும் இதை எதற்காக வேண்டி செய்ய சொல்லியிருக்கிறார்கள், இதனுடைய பிரதானமான முக்கியமான நோக்கம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நோக்கம் என்று நாம் யோசித்து பார்க்கிற சமயத்திலே நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம் இறைவனுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே போல இறை நினைவை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே இறை சிந்தனையை நாம் எப்போதும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கம்தான் இந்த தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. இது எவ்வாறு எந்த நேரத்திலே சொல்லப்பட்டது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 40வது வயசிலே இந்த தூர் சினா மலைக்கு செல்கிற அந்த காலகட்டத்திலே
நபித்துவம் கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தினுடைய அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த வசனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார். வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை நீ நினைத்து பார்ப்பதற்காக வேண்டி, என்னுடைய சிந்தனை என்னுடைய நினைவு உனக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நீ நிலைநிறுத்து என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனம் நமக்கு நன்றாக தெரியும். கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. பெரும்பகுதி இந்த வசனத்திற்கு அர்த்தம் தெரிந்ததாக இருந்தாலும் கூட ஞாபகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். கத் அஃப்லஹ மன், ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டான், இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்ன செய்கிறான், வெற்றி அடைந்து விட்டான். தஸக்கா, தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, தன்னுடைய உள்ளத்தை தஸ்கியா பண்ணி, வதக்கர ஸ்ம ரப்பிஹி, தன்னுடைய ரப்பினுடைய அந்த திருநாமத்தை நினைவு கூர்ந்து, ஃபஸல்லா, யார் தொழுகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி இறைவனுடைய திருநாமத்தை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து யார் 5 நேரம் சரியான முறையிலே தொழுகிறாரோ அவர் இந்த உலகத்திலே வெற்றி பெற்று விட்டார். நாளைக்கு மறுமையில் என்ன செய்கிறார், வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் இப்படி சொல்லி இருக்கலாம், கத் அஃப்லஹ மன் ஸல்லா, யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். அப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கலாமா இல்லையா? தொழுகையின் மூலமாக வெறும் சடங்கான அந்த தொழுகையின் மூலமாக வெற்றி கிடைப்பதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கலாம், கத் அஃப்லஹ மன் ஸல்லா, யார் தொழுகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், கத் அஃப்லஹ, ஒருவன் வெற்றி அடைந்து விட்டான், மன் தஸக்கா, தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், வதக்கர ஸ்ம ரப்பிஹி, தன்னுடைய ரப்பினுடைய திருநாமத்தை அவன் நினைவு கூற வேண்டும், அந்த சிந்தனையை கொண்டு வந்து ஃபஸல்லா, இறைவனை அவன் தொழுதான் என்று சொன்னால் அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்கிற செய்தியை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். ஆக உள தூய்மை ஏற்பட வேண்டும், இறை சிந்தனை ஏற்பட வேண்டும். இந்த இரண்டோடு சேர்ந்த அந்த தொழுகை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்கிற ஒரு செய்தி அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால், 24 மணி நேரமும் நாம் இறைவன் சிந்தனையோடு இருக்க வேண்டும், இறை நினைவோடு இருக்க வேண்டும். ஏதோ ஜும்மாவுக்கு வந்தோம், 5 நேர தொழுகையை நாம் தொழுதோம், அந்த ஸ்பாட்ல மாத்திரம் இறைவனுடைய நினைவு இருந்தால் மாத்திரம் போதாது, 24 மணி நேரமும் நமக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த இறை சிந்தனை வர வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த தொழுகை அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்று நாம சுருக்கமாக தெரிந்து கொள்ளணும். அடுத்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய நல்ல பின் விளைவுகள் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது 2 பின் விளைவுகளை குர்ஆன் சூரா நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த தொழுகையின் மூலமாக இந்த தொழுகையாளிக்கு என்ன செய்ய வேண்டும், 2 நல்ல பின் விளைவுகள் ஏற்பட வேண்டும். முதலாவது பின் விளைவு என்னவென்று சொன்னால், பாவங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, அதை ஹராமாக்கி இருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அத்தனை விஷயங்களிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து நடக்க வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு வசனம், வாகிமிஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக நீங்கள் தொழக்கூடிய அந்த சரியான தொழுகை உங்களை அருவருப்பான ஆபாசமான எல்லா செயல்பாடுகளிலிருந்தும் அது தடுக்கும். தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகை அமைய வேண்டும். வெறுமனை சடங்காக நாம் தொழுதோம் என்று சொன்னால் ஆபாசத்திலிருந்து, அருவருப்பிலிருந்து, பாவத்திலிருந்து நாம் விளங்க மாட்டோம். அல்லாஹ் தடுக்கும் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அந்த முறைப்படி நாம தொழுகிற சமயத்திலே அது தடுக்கும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு 3 வகையான வணக்கத்தை சொல்லி காட்டுகிறோம். நீங்கள் எல்லாம் நல்ல சிந்தனையாளர்கள் அப்படிங்கிற வகையில் நான் செய்தியை சொல்லி காட்டுகிறேன். 3 வகையான வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நம்முடைய நாவு அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும், வணங்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கா இல்லையா, இந்த எல்லா உறுப்புகளும் இபாதத்து செய்ய வேண்டும். ஆக இந்த 3 வகையான வணக்கத்தை
இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த 3 வகையான வணக்கத்தினே இந்த உள்ளம் சார்ந்த வணக்கம் இருக்குதா இல்லையா, அது ஒரு சமயம் ஏற்படும். வணங்க தகுந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற வகையில நாம் உறுதியாக நம்புறோமா இல்லையா, அது ஒரு தடவை உள்ளத்துல ஆழமாக என்ன செய்ய வேண்டும், பதிய வேண்டும். ஆனால் அந்த பதிந்த அந்த விஷயம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம சும்மா இருந்தால் மட்டும் போதாது. அதுக்கு இந்த நாமும் இந்த உடல் உறுப்புகளும் தினமும் பயிற்சி எடுக்க வேண்டும். உள்ளம் நம்பிடுச்சா இல்லையா, கடவுள் ஒருத்தன் இறைவன் ஒருத்தன் அப்படிங்கிற விஷயத்தை உள்ள நம்பி அதை ஒரு வணக்க வழிபாடாக எடுத்துக்கொண்ட நேரத்திலே அது சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாவுக்கும் நம்முடைய உடல் உறுப்புக்கும் என்ன செய்ய வேண்டும், அன்றாட நாம பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியான ஒரு பயிற்சி தான் இந்த 5 நேர தொழுகை என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த தொழுகையில 5 நேர தொழுகையில நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுறோமா இல்லையா, எல்லாரும் என்ன செய்யறோம், அல் ஃபாத்திஹா நம்ம என்ன செய்யறோம், ஓதுறோம். எல்லாத்துக்கும் அந்த அல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். தெரியும் தானே, யார்ட்டையும் கேட்கணுமா? அல் ஃபாத்திஹா இருக்கா இல்லையா, நம்ம அன்றாடம் ஒரு நாள்ல 17 தடவை ஃபர்ல்ல மாத்திரம் என்ன செய்கிறோம், நாம அல் ஃபாத்திஹா ஓதி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் அர்த்தம் தெரியுமா தெரியாதா? ஒரு அர்த்தம் தலையாட்டுறாரு, எல்லாத்துக்கும் தெரியும். சுல்தான் பாய் இருக்கிறாரு, நான் எங்க இருக்கிறாரு பார்த்தேன். அப்ப 17 முறை என்ன செய்யறோம், ஓதுகிறோம். அதுக்கு அர்த்தம் ஒரு சுருக்கமா சொல்றோம் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னது, அகில உலகங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மான் இர்ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன் நாளைக்கு மறுமையில நியாய தீர்ப்பு நாள்ல பேரரசன் அவனாக இருக்கிறான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் என்னை வழி நடத்து. அந்த பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய வழியில என்னை வழி நடத்து. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், நீ யார் மீது கோபப்பட்டாயோ, யார் வழிகட்டு போனார்களோ அப்படியான பாதையில எங்களை செலுத்தி விடாதே என்கிற வகையில ஒரு நாளைக்கு 17 தடவை இந்த தொழுகையில நாம என்ன செய்கிறோம், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறோம். சடங்கா நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படாது. இப்படி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுட்டுங்க, என்னை நேரான பதிகளை தான் என்ன செய்யணும், நடத்தணும். வழிகட்ட பாவத்தில் ஈடுபடக்கூடிய இந்த ஆட்களுடைய வழியில என்னை நடத்தி விடாது என்பதாக சொல்லிட்டு நாம பாவத்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? தொழுதுகிட்டே ஒரு ஆள் வட்டி வாங்குறாரு, வரதட்சணை வாங்குறாரு, இல்லாத பலாய் செய்கிறார் என்று சொன்னால் இந்த துஆவை ஓதுவதற்குண்டான அடிப்படை விஷயம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா இல்லையா? என்னை நேரான வழியில் நடத்து, நல்லவுடைய பாதையில போக சொல்லு அப்படிங்கிற வகையில சொல்லிட்டு நாம மோசமான பாதையில போகிறோம் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த பின் விளைவு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய அந்த பாவமான விஷயத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து நடக்க வேண்டும். இது மிக முக்கியமான முதல் அம்சம். இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த இன்ன ஸலாத் நான் ஓதனா இல்லையா, ஆபாசமான அருவருக்கத்தக்க பாவத்திலிருந்து இந்த தொழுகை தடுக்கும். அப்படி தடுக்கக்கூடிய தொழுகை தான் உண்மையான தொழுகை அப்படிங்கிற விஷயம் நமக்கு நன்றாக தெரியும். இது ஒரு பின் விளைவு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விளைவு இருக்குது. நாம தொழக்கூடிய இந்த 5 நேர தொழுகையின் மூலமாக ஏற்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பின் விளைவு இருக்கு. யாராவது இருந்தா அதை பகிர்ந்துக்கங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொழுகையாளிட்ட ஏற்பட வேண்டிய 5 நேரம் தொழுகிறாரு, ஜும்மா தொழுகிறாரு, பெருநாள் தொழுகிறாரு, இது அல்லாம தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, நஃபிலான வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்யறாருன்னு சொன்னா பாவத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிறது ஒரு பின் விளைவு. இன்னொரு முக்கியமான ஒரு பின் விளைவு இருக்கு. என்ன பின் விளைவு சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை. யார் சொன்னது? பொறுமைமா, அதாவது பொறுமை, அதாவது நிதானத்தன்மை ஏற்படும். எந்த விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம பதட்டப்படக்கூடாது. பதட்டப்படாத அளவுல நிதானத்தோடு ஒரு மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் இந்த தொழுகையின் மூலமாக ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, இன்னல் இன்சான குலிக ஹலுஆ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் அவசரக்காரனாக, பதட்டப்படக்கூடியவனாக, நிதானம் இல்லாதவனாக பொதுவாக அவனுடைய இயற்கையான அம்சம் அமைந்திருக்கிறது. என்ன செய்வான்னு சொன்னா, இதா மஸ்ஸஹு ஷர்ரு, ஏதாவது அவனுடைய வாழ்க்கையில
ஒரு ஷர்ரு, ஒரு கெட்டது, ஒரு தீண்டி விட்டது என்று சொன்னால் ஜஸூஆ, அவன் என்ன செய்வான்? அப்படியே பதட்டத்துக்குள்ளாகிவிடுவான், நிதானம் தவறி விடுவான், அவசரக்காரனாக மாறி விடுவான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, ஏதாவது வாழ்க்கையில நல்லது நடந்தது என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? பிறருக்கு கிடைக்காதவாறு அந்த விஷயத்தை தடை செய்யக்கூடியவனாக மாறி விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக இதை சொல்லிட்டு பின்னாடி சில விதிவிலக்கு சொல்றான். இல்லல் முஸல்லீன், மனிதனுடைய இயற்கையான தன்மை என்ன செய்வான்? பதட்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனா இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர, அல்லதீன அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவங்க நிரந்தரமான வகையில இந்த தொழுகையின் மீது நிலைத்திருப்பார்கள். அப்படியான தொழுகையாளிகளை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க? பதட்டக்காரர்களாக, அவசரப்படக்கூடியவர்களாக, பொறுமை இழந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய பிரதானமான இன்னொரு திருவிளைவு என்னவென்று சொன்னால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இதே போல பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, ஒரு நல்லது ஏற்படுற சமயத்துல தாட்டு பூட்டுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? நம்ம ஒரு ஆனந்த கூத்தாடி கொண்டிருப்போம். ஒரு மோசமான பின்விளைவு ஏற்படுத்தி, ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, ஒரு நஷ்டம் ஏற்பட்டு சொன்னா அப்படியே பின்வாங்கக்கூடிய, பதட்டப்படக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பொதுவாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது அப்படியே மாறிச்சிருவீங்க, திரும்ப என்ன செய்வோம்? கொண்டாட்டம், கூத்தாளம் என்கிற வகையில போகக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்ப்போம். என்னுடைய ஹஸரத் அவர் சொல்லி காட்டுவாங்க, ஒரு அழகான விளக்கு காட்டி சொல்லி காட்டுவாங்க. ஒரு ஆளுக்கு என்ன செய்யுன்னு சொன்னா ஒரு பெரிய நோய் ஏற்பட்டுருச்சு. அவன் மருத்துவத்துக்கு போய் பார்க்கிறான், எதுலையுமே கதையாகும். கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா, யா அல்லாஹ், ஏதாவது என்னுடைய நோய்க்கு ஒரு நிவாரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? என்னுடைய 1 லட்சம் பெருமான அந்த பங்களாவை நான் அணிஞ்சிடறேன், உன்னுடைய பாதையில தர்மம் செஞ்சிடறேன் அப்படின்னு என்ன செஞ்சிடான் சொல்லிடுறான். இப்படி நம்ம நிறைய என்ன செய்வோம்? ஒரு அங்கம் படுக்கை போட்டா தங்கமும் பித்தளையாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம ஒரு மோசமான நிலை ஏற்படுற சமயத்தில் இப்படி பதட்டப்பட்டு நம்ம என்ன செய்வோம்? அப்படி சொல்லுவோம். அப்படி சொன்னதுக்கு பின்னாடி அவனுக்கு நிவாரணம் கிடைச்சது, ஷிஃபா இருந்து கிடைச்சது. இப்ப என்ன செய்யணும்? 1 லட்சம் பெருமான அந்த இதை என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். ஆனா அவன் மனசு என்ன செய்யுது? இப்ப தர்மம் செய்யாத அளவுக்கு இதை போய் நம்ம கொடுக்கறதா? இதை நம்ம முக்கியமான சொத்தாச்சு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? ஆனா அதே சமயத்தில் நேர்ச்சி என்ன செய்யணும்? அது நிறைவேற்றணும் அப்படிங்கிற வழி என்ன செய்யறான்? என்னுடைய வீட்டை யாராவது 1 ரூபாய்க்கு யாராவது எடுத்துக்கிறீங்களான்னு என்ன செய்யறான்? ஒரு பொது இடத்துல என்ன செய்யறான் சொல்றான். அப்ப மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? இந்த 1 லட்சம் பெறக்கூடிய ஒரு வீட்டை 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா எல்லாரும் கூடிடுவாங்களா இல்லையா? எல்லாரும் கூடிடுறாங்க, 100கணக்கான பேர் கூடிடுறாங்க. கடைசியில் சொல்றான், அப்படி அந்த 1 ரூபாய்க்கு என்னுடைய வீட்டை எடுக்கிறதா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பூனை இருக்கு, அந்த பூனை என்ன செய்ய நீங்க 1 லட்சத்துக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஒரு கண்டிஷன் போறோம். எதுக்காக வேண்டி கண்டிஷன் போறாங்க உங்களுக்கு அண்ணா தெரியும். அப்ப என்ன செய்யறாங்க? சரி வந்தாச்சு, 1 லட்சம் பெறக்கூடிய ஒரு அப்படிங்கிற வகையில ஒரு ஆள் வாங்கிட்டு போயிடுறாரு. இப்ப அவனுக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? 1,01,000 ரூபாய் கிடைக்குது. இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? அவன் வீடு எவ்வளவு வித்தான்? 1 ரூபாய்க்கு வித்தான். அந்த 1 ரூபாயை தர்மம் கொடுத்துட்டு அந்த 1 லட்சத்தை அவன் வச்சுக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு கஷ்டம் ஏற்படுற சமயத்துல, சிரமம் ஏற்படுற சமயத்துல மனுஷன் பதட்டப்படுவான், அவசரப்படுவான். அதே சமயத்தில் அவனுக்கு அது சரியாகி விட்டது என்று சொன்னால் யாருக்கும் எதையும் கொடுக்காத அளவுக்கு தடை செய்யக்கூடியவனாக மனுவாவாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனா இந்த இடத்துல ஒரு நல்ல முஸல்லி தொழுகையாளி அந்த மாதிரி பதட்டப்பட மாட்டான். அப்படி பதட்டப்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது அந்த மூமின் ஒரு நாணல், அதாவது அந்த ஆற்றோரம் இருக்கக்கூடிய நாணலுக்கு ஒப்பானது. கடுமையான புயல் காற்று அதெல்லாம் அடிக்கிற சமயத்தில் அது என்ன செய்யும்? அப்படியே வளையும், நெளியும். ஆனா அது சரியாகி விட்டு சொன்னா நேராக நின்று கொள்ளும். ஆனால் இறைவனை நம்பாத, சரியான முறையில தொழுகையை கடைபிடிக்காத அந்த ஆளுக்கு உதாரணம் தேவதாரு மரத்தை போன்றவன். அது நன்றாக வளர்ந்திருக்கும், பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கும். ஆனால் ஒரு புயல் காற்று அடித்தது என்று சொன்னால் அது சடக்கென்று முடிந்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக ஒரு நல்ல முஸல்லி அவன் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விலகுவது ஒரு பின்விளைவு என்று சொன்னால் அந்த தொழுகையை சரியான முறையில் நாம தொழுதோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? எவ்வளவு பெரிய சிரமங்கள், வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டதாலும் சரி, கடுமையான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டாலும் சரி, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சரி, பதட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே,
இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். இந்த பதட்டம் ஏற்படுற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வலா தகூலு லிமன் யக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். யார் அல்லாஹ்வுடைய பாதையில வந்து கொல்லப்பட்டார்களோ அவர்கள் வந்து மௌத்தாக்கள், இறந்து போனவர்கள் என்பதாக நீங்கள் கருத வேண்டாம். பல் அஹ்யாவும், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், அதை நீங்க உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும், எல்லோரும் கேட்டிருப்போம். ஆனா இந்த வசனம் எப்ப இறங்குச்சு தெரியுமா? அதாவது நீங்க வந்து தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், உதவி தேடணும். நீங்க வந்து இறந்து போன ஆட்களை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, மூத்தாக்கள் என்பதாக நினைக்காதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படிங்கிற இந்த வசனம் எப்போது இறங்கப்பட்டது என்று சொன்னால் உஹது போர்க்களத்தில் இறங்கப்பட்டது. நமக்கு நன்றாக தெரியும், உஹது போர்க்களத்தில் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினாலே ஒருவர் ஆரம்பத்தில் வந்து வெற்றி மாறி வந்து அப்புறம் தோல்வி என்ன செய்து அப்புறம் வெற்றி வருது. இருந்தாலும் கூட அந்த உஹது போர்க்களத்தில் கிட்டத்தட்ட 84 பேர் ஷஹீதாகிறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, 84 பேர் என்ன செய்றாங்க, ஷஹீதாகிறாங்க. அது ஒரு சாதாரண செய்தியா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்றோம், இந்த இறப்பு செய்தியெல்லாம் சாதாரணமா நம்ம என்ன செய்றோம் இருக்க அன்றாடம் மீடியாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா, அதனால ஒரு சாதாரண செய்தியா தெரியும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 80 பேர் வந்து ஒரு நேரத்தில் ஒரே டயத்துல கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 84 பேருடைய மனைவிமார்கள் விதவைகள் ஆகும். அந்த 84 பேருடைய அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க வந்து தந்தை இல்லாத எத்தீம்களாக, அனாதைகளாக மாறுகிறார்கள். குடும்ப தலைவர் இல்லாமல் போகிறார்கள். இந்த நிலையில அவங்க பதட்டப்பட்டிருக்கணுமா இல்லையா, அல்லாஹ் அந்த சமயத்துல தான் இறக்குகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். நீங்கள் தொழுகையை கொண்டும் இந்த பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள் அப்படிங்கிற விஷயம் இறங்கின உடனே என்ன செய்றாங்க, எல்லா நாமளா இருந்தா அப்படி ஒரு விதமான ஒரு பதட்டத்துக்குள்ளாகி இருப்போம், திடுக்கத்துக்குள்ளாகி இருப்போம். ஆனால் அத்தனை சஹாபாக்களும் அந்த உஹது போர்க்களத்துல 84 பேர் ஷஹீதான நேரத்தில் கூட அவர்கள் பதட்டப்படாமல் அல்லாஹ்வுடைய அந்த பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடியதாக நாம் வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த துன்பத்தின் போது இந்த தொழுகை வந்து ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாம நாம இதுவரைக்கும் வந்த அந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம் இறை நினைவுக்கு நாம கொண்டு வருவது, இறை சிந்தனையை கொண்டு வருவது. 2 பின்விளைவுகளை பார்த்தோம். ஒரு பின்விளைவு என்னன்னு சொன்னா பாவங்களிலிருந்து நாம் என்ன செய்யறது, விலகிறது. அடுத்து 2வது துன்ப துயரங்களின் போது நாம பதட்டப்படாமல் நிதானமாக இருப்பது. 2 பின்விளைவுகளாக நம்ம பார்த்தோம். ஆக இந்த தொழுகையாளி அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது இந்த 2 விஷயத்துல தான் இருக்கணும். அந்த நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். அந்த நோக்கத்தின் மூலமா ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் இருக்கா இல்லையா, பாவத்திலிருந்து விலகிறது, பதட்டப்படாமல் இருக்கிறது. இந்த 2ம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படிங்கிற வகையில தான் நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். என்னிடம் இறை உணர்வு நான் 5 நேரம் தொழுகையின் மூலமாக, தஹஜ்ஜுத்ல இருந்து தொழக்கூடிய இந்த தொழுகையின் மூலமாக, இந்த ஜும்மா தொழுகையின் மூலமாக இறை உணர்வு என்னுடைய உள்ளத்துல மேலங்கி இருக்கிறதா, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் தனிமையில் இருக்கிற சமயத்தில் குற்றம் புரியாமல் இருக்கிறேனா, தவறு செய்யாமல் இருக்கிறேனா, மோசமான ஆபாசமான காட்சிகளை என்னுடைய ஸ்மார்ட் போனில் பார்க்காமல் இருக்கிறேனா என்கிற வகையில யோசித்து பார்க்க வேண்டும். இதே போல நான் இந்த தொழுகையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில நிதானம் ஏற்பட்டிருக்கிறதா, பதட்டப்படாத தன்மை ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். தொழுகையினுடைய வெளி தோற்றத்தை விட இது போன்ற உள் தோற்றம் சிறப்பாக அமைந்தால்தான் அந்த தொழுகை சிறப்பாக அமைய முடியும். இந்த இடத்துல 2 விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுங்க. இஸ்லாத்துல 2 விஷயம், 2 அறிவு இருக்கிறது. ஒன்று ஃபிக்ஹுல் அஹ்காம், ஃபிக்ஹுல் அஹ்லாக். 2 அறிவு இருக்கிறது. ஃபிக்ஹுல் அஹ்காம் சொன்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை எப்படி பண்றது அப்படிங்கிற வகையில சொல்லக்கூடிய மசாலாக்கள், சட்டங்கள் சம்பந்தமான அறிவு, அதுக்கு ஃபிக்ஹுல் அஹ்காம் என்பதாக சொல்வார்கள். ஃபிக்ஹுல் அஹ்லாக் என்று சொன்னால் ஒன்றின் மூலமாக, ஒரு இபாதத்தை செய்வதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய அஹ்லாக் ரீதியான மாற்றங்கள் சம்பந்தமான அந்த அறிவு. கொஞ்சம் விளக்குறதான்னு சொன்னா ஃபிக்ஹுல் அஹ்காம் சொன்னா, இப்ப நாம வந்து இந்த தொழுகையில எங்க தக்பீர் கட்டுறது, எப்படி குனியிறது, எப்படி தத்தையாத்துல இருக்கிற சமயத்துல கையை ஆக்குறதா அசைக்கிறதா, இதெல்லாம் ஃபிக்ஹுல் அஹ்காம் அப்படிங்கிற விஷயத்தை சார்ந்த ஒரு அம்சம். உண்மையா இல்லையா? ஃபிக்ஹுல் அஹ்லாக் என்பது இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள். அதாவது நான் வந்து இறை நினைவு கொண்டு வந்திருக்கிறேனா,
இதே போல பதட்டப்படாமல் இருக்கிறேனா அப்படிங்கிற விஷயம் தான் மிக முக்கியமான அம்சம். இந்த ஃபிக்ஹுல் அஹ்காம், ஃபிக்ஹுல் அஹ்லாக் என்ற இந்த ரெண்டு அறிவுல எதுக்கு நாம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஃபிக்ஹுல் அஹ்காமுக்கு தான் நாம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கோம். ஃபிக்ஹுல் அஹ்லாக் இருக்குதா இல்லையா, அதுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நான் ஒரு இடத்துல கேட்கிறேன், நாளைக்கு மறுமையில நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அல்லாஹ் கேட்கிறான், நீ எப்படி அப்பா தொழுதாய் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் கேள்வியை கேட்பானா, இந்த தொழுகையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை கேட்பானா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நாமும் விளங்கிக் கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது, அது அடுத்த முறையில நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி. இன்றைய அந்த ஜும்மாவில் இந்த தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம், அந்த தொழுகையின் மூலமாக ஏற்பட வேண்டிய மிக முக்கியமான 2 பின் விளைவுகளை பார்க்கணும். இது அல்லாம நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிற சமயத்தில் இந்த 5 நேர தொழுகை சில பேர் சடங்கா நம்ம நினைக்கிறோம். ஆனா சரியான முறையில நம்ம இந்த தொழுகையை தொழுதோம் சொன்னா இந்த தொழுகை நம்முடைய உள்ளத்துல மிகப்பெரிய உள பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பிற சமூகங்கள் இருக்கிறது, தினமும் என்ன செய்யறாங்க, உழைக்கிறாங்க. அப்படி உழைச்சு சாய்ந்த நேரத்துல இதே போல வார கடைசியில ஒரு களைப்பு ஏற்படுற சமயத்துல அந்த களைப்பை போக்குவதற்காக வேண்டி அந்த வார இறுதி நாட்கள் என்ன செய்வாங்கன்னா எங்கேயாவது படத்துக்கு போறது, பிக்னிக் போறது, ரொம்ப ஜாலியா இருக்கிறது, இதே போல மதுபானத்தை இருக்கிறது, அருந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம உலகத்துல பிற சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்துல அப்படி கிடையாது. அந்த மாதிரி உழைக்கிற சமயத்தினாலே அந்த உள பாதிப்பை போக்குவதற்கு தியானத்தின் வழியாக, இபாதத்தின் வழியாக அதை சரி செஞ்சுக்கங்க. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். நீங்க அறிந்து கொள்ளுங்கள், இந்த இறை தியானத்தின் மூலமாகத்தான், தொழுகையின் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி வரும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சமீபத்தில் ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம். எனக்கு புதிதாக தெரிந்த ஒரு ஹதீஸ், நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹ்தரிகூன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிற சமயத்தினாலே அவன் ஒரு விதமான வகையில நீங்கள் அத்தனை பேரும் ஒரு உழப்பது பாதிப்புக்கு உள்ளாகிறீங்க. இரவு நேரத்தினால படுத்துட்டு காலையில் எந்திரிக்கிற சமயத்தினால இன்றைக்கு பொழுது எப்படி ஆகுமோ அப்படிங்கிற வகையில ஒரு விதமான திடுக்கத்துக்கு நீங்க உள்ளாகிறீங்க. அப்படி உள்ளாகிற சமயத்துல ஃபைதா ஸல்லைத்துல் ஃபஜ்ர ரஸலத்து, நீங்க காலையில் எழுந்து அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டீர்கள் என்று சொன்னால் அத்தனையும் கழுவப்பட்டு நீங்கள் புத்துணர்ச்சியாக மாறிவிடுவீர்கள். அடுத்ததாக அந்த ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு நீங்கள் உழைப்பு காணி பருவ சமயத்திலே தஹ்தரிகூன மீண்டும் ஒரு விதமான உளப்பாதிப்புக்கு உள்ளாகுவீர்கள். அப்படி உள்ளாகிற சமயத்திலே ஃபைதா ஸல்லைத்துல் லுஹர ரஸலத்துஹா, லுஹருடைய அந்த நேரத்திலே அந்த தொழுகையை சரியான முறையில் நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் அது எல்லாம் கழுவப்பட்டு உங்களுடைய உளப்பாதிப்பு சரியாகும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். அடுத்து என்ன செய்வீங்க, அடுத்த கட்டமாக நீங்கள் உழைக்கிற சமயத்தில் திரும்பவும் என்ன செய்வீங்க, கண்டதெல்லாம் பார்க்கிற சமயத்தில் உங்களுடைய உளம் பாதிக்கப்படும். தஹ்தரிகூன ஃபைதா ஸல்லைத்துல் அஸ்ர ரஸலத்துஹா, அந்த அஸ்ர் நேர தொழுகை நீங்கள் தொழுகிற சமயத்திலே அது எல்லாம் கழுவப்பட்டு விடும். சும்மா தஹ்தரிகூன அஸ்ர் தொழுகைக்கு பின்னாடி கூட அந்த பஜார்களை நீங்க போக்குற சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபாசமான போஸ்டர்கள் மற்ற விஷயங்களை பார்க்கிற சமயத்தில் ஒரு விதமான உள பாதிப்பு ஏற்படும். ஃபைதா ஸல்லைத்துல் மக்ரிப ரஸலத்துஹா, அந்த மக்ரிப் தொழுகையை நீங்கள் அந்த உளு செய்து விட்டு தொழுகிற சமயத்தில் அது எல்லாம் கழுவப்பட்டு விடும். அதுக்கு பின்னாடி கூட வீட்டுல போய் உட்கார்ந்து டிவிக்கு முன்னாடி பார்த்தா அங்கேயே என்ன செய்யும், கொஞ்சம் ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது தஹ்தரிகூன உங்களுடைய உள்ளம் பாதிப்புக்கு உள்ளாகிவிடும். ஃபைதா ஸல்லைத்துல் இஷா ரஸலத்துஹா, இஷாவை நீங்க சரியான முறையில் கரெக்டான முறையில் தொழுத்தீங்கன்னா அது எல்லாம் கழுவப்பட்டு விடும். சும்ம தனாமு, நீங்கள் உறங்குவதற்காக செல்கிறீர்கள், உறங்குவதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் ஃபலா யுக்தப அலைக்கும் ஹீன தஸ்தைகிரும், நீங்கள் காலையில் எழுகின்ற வரைக்கும் உங்களுடைய அந்த பட்டோலையிலே எந்த விதமான பாவமும் எழுதப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்தி தபரானில் என்ன செய்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இந்த தொழுகை ஒரு மிகப்பெரிய உள பாதிப்பை ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாம
பிற சமூகத்தினே ஏதாவது தவறுகள் நடந்து விட்டது என்று சொன்னால், பாவங்கள் உருவாகி விட்டது என்று சொன்னால், அதை சரி செய்வதற்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சட்டங்களை வைத்திருக்கிறார். ஒரு பாவம் தீமை நடக்கக்கூடாது என்பதற்காக என்ன வச்சிருப்பாங்க? கடுமையான சட்டங்களை வச்சிருப்பாங்க, ராணுவத்தை வச்சிருப்பாங்க, போலீஸை வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட நாம பார்த்தோம்னு சொன்னால் உலகத்துல எல்லாரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றத்திலிருந்து யாரும் விலகிய பாடு கிடையாது. ஏனென்று சொன்னால் எல்லாமே விலக்கி வாங்கக்கூடிய வகையில் என்ன செய்வது சூழல் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அந்த குற்றங்களிலிருந்து மனுஷன் தவிழ்வதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நமக்கு வைத்திருக்கிறது. மேற்கண்ட அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இஸ்லாத்துல சட்டங்கள் இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, எல்லாம் இருக்கும். ஆனால் அதோடு சேர்ந்து தக்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறை உணர்வை என்ன செய்கிறது அதிகமாக இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு என்ன செய்கிறது ஊட்டக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். யாரும் கண்காணிக்காவிட்டாலும் கூட, போலீஸ் கண்காணிக்காவிட்டாலும், ராணுவம் கண்காணிக்காவிட்டாலும், அரசாங்கம் கண்காணிக்காவிட்டாலும் கூட நம்மை படைத்த அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு ஊட்டிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், தீமைகள் அப்படிங்கிற வகையில நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் சொன்னால், முஸ்லிம்கள் பிற சமூகம் அப்படிங்கிற வகையில ஒப்பீட்டளவில் பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் குறைவாகத்தான் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற சமூகம் அதிகமான முறையிலே பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த உலகம் சீரழிந்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கூட தீமைகளிலிருந்து குறைவாகத்தான் இருக்கிறார்கள், தீமைகளிலிருந்து தான் தூரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வகையில் இருந்தது. ஆனால் இதெல்லாம் எது அந்த பயிற்சி நாம் என்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 5 நேர தொழுகை இருந்த பயிற்சி தான். அன்றாட நம்ம என்ன செய்ய இறை நிறைவை உருவாக்கிறோமா இல்லையா? அப்படி உருவாக்குறதுனால தான் நம்ம பகிரங்கமாக யாரும் குற்றம் செய்வது கிடையாது, முஸ்லிம்கள் குற்றம் செய்வது கிடையாது. ஆனால் என்ன துரதிஷ்டம் என்னவென்று சொன்னால், சமீப காலகட்டத்திலே இந்த முஸ்லிம்களும் அந்த பிற சமூகத்தை போன்று பகிரங்கமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சாதாரணமாக உபச்சாரம் செய்கிறார்கள், போதைக்கு உள்ளாகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சி சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலே வாட்ஸ்அப்ல படிச்சிருப்பீங்க. ஒரு 22 வயசு பையன், எங்க ஊர்ல சேர்ந்த ஒரு பையன். அந்த பையனுடைய சகோதரி கூட என்னுடைய மதரசால ஓதி கொண்டிருக்கிறது. 22 வயசு நிரம்பிய ஒரு பையன், கல்யாணம் முடிக்கல, மெட்ராஸுக்கு என்ன செய்கிறான், அவன் போகிறான், ஒரு இடத்துல பணி செய்கிறான். அப்படி பணி செய்கிற சமயத்தில் அதாவது தவறான ஆட்களோடு பழக்கம் உருவாகிறது. அப்படி உருவாகி போதையை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகிறான். கடைசியில் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு மத்தியில், அந்த நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வெறும் ஒரு 10,000 ரூபாய் அவன் போதையை விற்பனை செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவனை கண்டதுண்டமாக வெட்டி கொலை செஞ்சு அங்க புதைச்சு, அதுக்கு பின்னாடி அவன் அதை போலீஸுக்கெல்லாம் தெரிஞ்சு ஆட்களை கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன செஞ்சாங்க, எங்க ஊர்ல அடக்கம் பண்ணான். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? நம்முடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளா இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்குதா இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த குழந்தைகள் சாலிகான மனிதர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 5 நேர தொழுகையாளிகளாக நம்ம மாற்ற வேண்டிய கடப்பாடு நம்ம இடத்துல இருக்கு. இந்த இறை உணர்வை ஊட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இன்னைக்கு நான் சந்தோஷமா பார்க்கிறேன், நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். மற்ற நாட்களை விட, ஜும்மாக்களை விட இன்றைக்கு நிறைய, வெள்ளிக்கிழமை ஏதோ லீவ் என்று நான் நினைக்கிறேன், நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு அந்த நிறை நினைவை ஊட்டக்கூடிய இந்த தொழுகை அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு பயிற்றுவிக்கணும். அவருக்கு பயிற்றுவித்தோம் என்று சொன்னால் இந்த போதைக்கு உள்ளாக மாட்டார்கள், தவறான விஷயத்திற்கு அவர்கள் போக மாட்டார்கள் என்கிற விஷயத்திற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்ன செய்கிறேன், முடித்துக் கொள்கிறேன். பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு ராப்பிசை பாடகி பியான்சை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகச்சிறந்த ராப்பிசை பாடகி, உலக அளவில் ஃபேமஸ் பெற்ற ஒரு பொம்பளை. அதாவது ஒரு பாப்பிசை வெளியிடுறாங்கன்னா, ஒரு ஆல்பம் வெளியிடுறாங்கன்னா உடனே தீர்த்து விடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு ஃபேமஸான ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை பேட்டியில சொல்றாங்க, நான் இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஆளாக இருந்தாலும் கூட என்னுடைய உள் அமைப்புல நான் மிகப்பெரிய வருத்தத்திற்கு கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறேன். எல்லாரையும் மேடையில நான் ஆடி இந்த பாடி சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வீட்டுக்குள்ள வந்தா தனிமையில எனக்கு கடுமையான வேதனை இருக்கிறது, கடுமையான சித்திரை என்னுடைய உள்ளத்துல ஒரு விதமான மனவிரக்தி ஏற்பட்டு கடைசியில நான் என்ன செய்கிறேன் சொன்னால் ஒரு போதைக்கு உள்ளாகி அது மீள முடியாத அளவுக்கு இருக்கிறேன். எத்தனையோ வைத்தியம் பார்த்து அதுல நான் மீள முடியாத இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில என்னை சந்திக்கிறதுக்காக ஆரம்ப கட்டத்தில் என்னோடு பள்ளிக்கூடத்தில் பழகிய ஒரு முஸ்லிம் மாணவி என்னை நலம் விசாரிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. அப்படி என்ன இடத்துல இறைவன் உங்களுக்கு குணத்தை கொடுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வகையில ஒரு ஆறுதலை எனக்கு சொல்லிச்சு. அப்படி ஆறுதலை சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, நான் இறைவனை தொழணும் அப்படின்னு சொல்லி என் இடத்துல அனுமதி கிடைச்சு. அந்த அனுமதியின் அடிப்படையில் நான் என்ன செய்ய போய் தொழ போகிறேன்.
அந்த பொம்பளை என்ன செய்றாங்க, துள போறாங்க. அப்ப துளற சமயத்துல அந்த பொம்பளை சொல்றாங்க, நான் உங்களோட சேர்ந்து துளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தாராளமா துளு அப்படிங்கிற வகையில அந்த உளுச்சீர முறையெல்லாம் சொல்லி கொடுத்து, அதாவது ஒரு போதைக்கு உள்ளாகி மிக மோசமான கிடைத்து உடல் அளவிலும் மனதளவிலும் கெட்டு போய் கிடக்கக்கூடிய அந்த பொம்பளை என்ன செய்றாங்க, அந்த முஸ்லிம் மாணவியோட சேர்ந்து தொழுகிறாங்க. அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு தழுவும் இல்லை. அப்படி தொழுகிற சமயத்துல அவங்க சொல்றாங்க, நான் தக்பீர் கட்டி அந்த ருக்கு செஞ்சு அந்த சஜிதாவுல போய் நான் விழக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியை நான் பெற்றேன். அதுக்கு முன்னாடி நான் பெறாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆறுதலை அந்த சஜிதாவுல நான் பெற்றேன் என்பதாக அந்த பொம்பளை சொல்றாங்க. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா யுமினு பி ஆயாத்தினல்லதீன, இந்த குர்ஆனுடைய வசனங்களை யார் நம்புவாங்க தெரியுமா, இதா துக்கிரு பிஹா, அந்த குர்ஆனுடைய வசனத்தை நினைவூட்டப்படுகிற சமயத்திலே ஹர்ரு சுஜ்ஜதா, அவங்க அப்படியே சஜிதாவுல விழுந்துருவாங்க. சஜிதாவுல விழுந்துருவாங்க. வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பினுடைய அந்த புகழை துதிபாடுவார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றானா இல்லையா. அந்த வகையில அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த பொம்பளை என்ன செய்றாங்க, சஜிதாவுல விழுறாங்க. அந்த சஜிதா எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அதுக்கு பின்னாடி இஸ்லாத்தை படிக்கிறாங்க, தெளிவுறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. பின்னாடி ஹிஜாப் எல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிடையில இன்னைக்கு இஸ்லாமிய தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நாம யோசிச்சு பார்க்கணும். நாம் இந்த தொழுகையை சாதாரண நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ராப்பிசை பாடகி ஒரு சின்ன அளவில் அந்த சஜிதாவில் ஒரு உளப்புறமாக போய் தொழுது கீழே விழுந்த காரணத்தினால எவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த குழந்தைகளை அந்த இறை நினைவூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த தொழுகையை அதிகமாக பேச்சு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால வெறுமனே சடங்காக இந்த மஸ்ஜிதை, இந்த மஹல்லாவை கட்டமைக்க வேண்டும் என்கிற வகையில இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கல, ஒரு நல்ல மஹல்லாவை உருவாக்க வேண்டும் என்கிற வகையில முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிர்வாக மக்கள். அதற்கு நீங்கள் தாய்மார்கள், பெற்றோர்கள் அத்தனை பேரும் நீங்க என்ன செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை கடைபிடித்து ஒரு நல்ல சிறந்த ஒரு சமுதாயம், சஹாபாக்களை போன்று ஒரு சமுதாயம் உருவாவதற்கு இந்த மஹல்லாவிலே அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.